இந்த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ராஜா சாப் படத்தோட விமர்சனம். பிரபாஸ், சஞ்சய் தத், ஜரீனா வஹாப் முக்கிய வேடங்களில் நடித்த இந்த படத்துல சமுத்திரக்கனி, மாளவிகா மோகனன், நிதி அகர்வால், ரித்திக் குமார்னு பலரும் நடிச்சிருக்காங்க. இசை தமன், இயக்கம் மாருதி. தெலுங்கு படமான இது தமிழ் டப்பிங்லேயே வெளியாயிருக்கு. ஹாரர் ஃபேண்டசின்னு சொல்ற இந்த ராஜா சாப் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ராஜு தன் பாட்டி கங்கம்மா மற்றும் முதல் ஹீரோயின் அனிதா பாத்திரத்தோட ஒரு ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு வராரு. பாட்டிக்கு அல்சீமர்ஸ் வியாதி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதனால என்னத்தை மறந்தாலும் பல வருடங்களுக்கு முன்னாடி காணாம போன தன் கணவர் கனகராஜு, இது சஞ்சய் தத் நடிச்ச பாத்திரம், அவரை மட்டும் இவங்க மறக்கவே இல்லை. எப்படியாவது சாகரத்துக்குள்ள அவரை ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஹீரோ ராஜு யார், இவரு என்ன பிடிச்சிருக்காரு, என்ன வேலை செய்யறாரு, எதுவுமே நமக்கு சொல்லப்படல. தன் பாட்டிக்கு ஒரு பேரன், அவ்வளவுதான். திடீர்னு ஒரு நாள் தாத்தாவை பத்தி ஏதோ ஒரு துப்பு கிடைக்க உடனே அவரை தேடி பஸ் ஏறி ஹைதராபாத்துக்கு போறாரு. போனவர் எதனாலேயோ உடனே போய் தாத்தாவை தேடாம தன்னுடைய மாமா விடிவி கணேஷை பார்த்து போலீஸுக்கு லஞ்ச பணமா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்கள தேட வைக்க முயற்சியில இறங்குறாரு. சரி, அதையாவது ஒழுங்கா செஞ்சாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. நடுவழியே ஒரு கிறிஸ்துவ நன் மாதிரி உடுப்புல இருக்கிற நிதி அகர்வாலை பார்த்து மயங்கி பணத்துல பாதிய அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துட்றாரு. தாத்தாவையும் தேடாம இவங்களையே துரத்தி காதலிக்கிறாரு. இதுல நடுவுல சமுத்திரக்கனி அப்புறம் அவருடைய பேத்தி மாளவிகா மோகனன் திடீர்னு எதுக்காகவோ 1 கோடி ரூபாய் பணத்தை பொட்டியில போட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஏன் தெரியாது. இப்போ நிதி அகர்வாலையும் சைட்ல வச்சுட்டு 3வதா மாளவிகாவோட ரொமான்ஸ் செய்யறாரு ஹீரோ. இதுக்கப்புறம் சில ஃபைட்ஸு, பாடல்கள், அதுக்கப்புறம் ஒரு பேய் பங்களாவுக்குள்ள கதை நகருது. அந்த பங்களாவில் தான் இவருடைய காணாம போன தாத்தா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்காகவோ இவரையும் மாளவிகா மோகனன், விடிவி கணேஷ், இன்னும் 2-3 பேரையும் வெளியில போக விடாம அடைச்சி வச்சுக்கிறாரு. ஏன்னு கேட்டா 3வது அமாவாசை அன்னைக்கு உன் பாட்டியை சாகடிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவங்கள எதுக்கு பிடிச்சி வச்சுக்கணும் தெரியாது. போராத குறைக்கு பாட்டியை இவர் சாகடிக்க முடியாதான், அவங்க இயற்கையா வேற சாகணுமா, இது எப்படி சாத்தியம் தெரியாது. இதுக்கு நடுவில் ஒரு 1-2 ஃபைட்டு, 2-3 ஃபாரின் லொக்கேஷன்ல டான்ஸு, இது எப்படி சாத்தியம் பங்களாவுக்குள்ள அடைஞ்சிருக்கும் பொழுது? கேள்விலாம் கேட்கவே கூடாது. கடைசியா என்ன ஆச்சு? இதுதான் ராஜா சாப் படம். இந்த படத்துல எல்லாமே பிரச்சனை தான். கதை, திரைக்கதை, வசனம், காட்சிகள், எடிட்டிங் எல்லாமே படும் மோசம். சம்மந்தம் இல்லாத காட்சிகள். மெயின் ஸ்டோரியில அந்த பேய்க்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் சரியாவே புரியாது. இதுல நடுவுல ஹிப்னாட்டிசம், மாந்திரீகம், சக்கரம், அம்மன் அப்படி இப்படின்னு நம்ப முடியாத நான்சென்ஸ். அல்சீமர்ஸ் மாதிரி ஒரு பெரிய வியாதியை வச்சு காமெடி பண்ற அளவுக்கு மோசமான ஒரு படம் இது. 30 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த மாதிரி அதே மாதிரி ஃபைட்டு, அதே மாதிரி டான்ஸு, பாடல்கள். ஆமா, பேய் படத்துல ஹீரோவுக்கு எதுக்காக 3 ஹீரோயின்? ஹாரருங்கிற பேர்ல கிராபிக்ஸ் எல்லாம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எதுலயும் நமக்கு பயமும் வராது. காமெடியில சிரிப்பு வராது. எமோஷனல் காட்சிகள்ல எரிச்சல் தான் வரும். நடிப்புன்னு பார்த்தா பிரபாஸோடது அபாரமான நடிப்பு. அவர் பயப்படுறாரா, காமெடி செய்யறாரா, கோபமா இருக்காரா, ரொமான்ஸ் பண்றாரா, ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஆக்டிங். மற்றவங்க எல்லாருக்கும் பாத்திரங்கள்லாம் சரியாவே எழுதப்படலை. சுமாரா ஏதோ ஒரு மாதிரி நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா வேண்டவே வேண்டாம், டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. சென்சார் போர்டு ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தா நான் மட்டும் எதுக்காக இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க போறேன்? எல்லாம் நேரம். இதையும் மீறி போகலாம்னு நினைச்சா குடும்பத்தோடய போகலாம், உங்க தலையெழுத்து. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.